ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். ஆண்டு கார்த்திகை மாதம் கடகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கடகராசி என்று சொன்ன உடனேயே என்னுடைய மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வந்துவிடும். இதயத்தில் ஒரு மென்மையான பகுதியை அப்படியே அந்த வார்த்தை தொட்டுவிடும். தாய் உள்ளம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள். சரி, எமோஷனலுக்குள்ள போகக்கூடாது, விஷயத்துக்கு வருவோம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த புனர்பூசம் 4ஆம் பாதம், ஆயில்யம், பூசம், இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியின் பிடியிலிருந்து முழுமையாக விடுபட்டு விட்டீர்கள். இனி அதை பற்றி பேசுவதற்கு எதுவும் இல்லை. அதாவது இந்த மாதத்தில் எல்லா கிரகங்களும் சில மாற்றங்கள் சந்திக்க போகின்றன. மாதத்தினுடைய 19ஆம் தேதி அளவில் ராசியிலேயே இருக்கக்கூடிய உச்சகுரு அதிசார நிவர்த்தி அடைந்து மிதுனத்தில் சென்று வக்ரகதியிலேயே 12ஆம் இடத்தில் சென்று அமரப் போகிறார். மாதத்தினுடைய 21ஆம் தேதி அளவில் செவ்வாய் பகவான் தனுசு வீட்டில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையில மங்கள யோகத்தில் இருக்க போகிறார். சனி பகவான் 9ஆம் இடத்துல குருவின் வீட்டில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 12ஆம் தேதி அளவில். 10ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவான் தன்னுடைய மூல திரிகோண வீட்டில இருந்து விருச்சிகத்தில் வந்து அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். உங்களுடைய 2ஆம் அதிபதி சூரிய பகவான் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே நீச்ச நிலையிலிருந்து விடுபடுகிறார். மாதத்தினுடைய முற்பகுதி முழுவதுமே புதன் பகவான் சுக்கிரனோடு சேர்ந்து சுக்கிரனுடைய மூல திரிகோண வீட்டில் அமர்ந்து விட்டு மாதத்தினுடைய பிற்பகுதியில 20ஆம் தேதிக்கு பிறகு விருச்சிகத்தில் சென்று அமர்ந்து விடுவார். அதாவது இந்த மாதத்துல சூரியன், செவ்வாய், குரு, சனி, புதன், சுக்கிரன் அனைத்து கிரகங்களும் ஒரு மாறுதல்களையும் மாற்றங்களையும் அடைய காத்திருக்கிறது. என்ன பலன்கள் கடகராசிக்காரர்கள்? ஐயா, இப்போதும் அஷ்டமச்சனியிலிருந்து விடுபட்டு இருக்கிறோம், எதையாவது உளறி விடாதீர்கள், நல்ல வார்த்தைகள் என்று சொல்லுங்கள், இல்லை என்றால் எதையுமே சொல்லாதீர்கள் என்று நீங்கள் சொல்வது எனக்கு கேட்கிறது. உண்மையில சொல்றேன், எதுவுமே கைமறி போகவில்லை. குருவினுடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் மறைவு பாவகங்களும் சுகஸ்தானமும் வலுக்க இருக்கிறது. அதே நேரத்துல லாபஸ்தானத்தை சுக்கிர பகவான் பார்க்க போகிறார். 2ஆம் அதிபதி நீச்ச நிலையிலிருந்து விடுபட போகிறார். உண்மையில சொல்றேன், எல்லா நற்பலன்களும் நடக்க காத்திருக்கிறது. அதாவது 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் குருவின் இருப்பாலும் வலுவாலும் சுபத்துவமாக இருக்க, அதே நேரத்துல 11ஆம் இடத்த லாபஸ்தானத்தை சுக்கிர பகவான் பார்க்க, 4, 5, 6ஆம் இடங்கள், 8ஆம் இடங்கள், 2ஆம் அதிபதி எல்லாமே வலுவாக இருக்க, 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் குருவின் வீட்டில் வக்ர நிவர்த்தி அடைய, அப்படி ஒன்றும் கைமீறி போகாமல் எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. உண்மையில சொல்றேன், முதல்ல அடிப்படையான ஒரு விஷயம் இயல்பா உங்களுக்கு நடக்கும். மன அழுத்தத்திலிருந்து வெளிவருவீர்கள். அதாவது உங்களுடைய 12ஆம் இடம், 8ஆம் இடம், 6ஆம் இடம் சுபத்துவமாக இயங்க போகிறது. 6ஆம் இடம், 8ஆம் இடம் சுபத்துவமாக இயங்குகிற போது ஒரு மனிதன் முதல்ல நிம்மதியாக இருக்க முடியும். கடன், நோய், எதிர்ப்புகள் அப்படியே விலகும். அதாவது அஷ்டமச்சனி காலங்களில் கடுமையான ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து மாட்டியிருப்பீர்கள். கடனிலேயோ, நோயிலேயோ, எதிர்ப்பிலேயோ, மன அழுத்தத்திலேயோ, வார்த்தைகளால சொல்ல முடியாத ஏதோ ஒரு சிக்கல்களை கடுமையான மன அழுத்தத்தில் இருந்திருப்பீர்கள். உண்மையில சொல்றேன், 6ஆம் இடம், 8ஆம் இடம் நல்லபடியாக சுபத்துவமாக, அதுவும் குருவின் தொடர்பான சுபத்துவத்துக்குள்ள வருகிற போது மன அழுத்தத்தில இருந்து நீங்கள் வெளிவர முடியும். மனசுல ஒரு விதமான அதாவது பூ மலர்வதை பார்க்க முடியும். மனசுல ஒரு நிம்மதி இருக்கும். மனசுல குழப்பங்கள் போயிடும். பரவாயில்ல, ஆண்டவனுடைய கருணை நமக்கு செயல்படுகிறது என்பதை உணர முடியும் கார்த்திகை மாதத்துல. உண்மையில சொல்றேன், இந்த கார்த்திகை மாதம் என்று சொல்கிற போதே மாதங்கள்ல கார்த்திகைக்கு மிக சிறப்பு இருக்கிறது. கார்த்திகைன்னு சொன்ன உடனே இந்த தீபம், கார்த்திகை தீபம் ஞாபகத்துக்கு வருகிறது. உண்மையில கடகராசிக்காரர்கள் சொல்கிற போது மனம் இன்னும் பூரிப்படைகிறது. உண்மையில சொல்றேன், கடகராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் காத்திருக்கிறது. முதல்ல ஒரு ஜாதகத்துல 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் சுபத்துவமாக இருந்து விட்டாலே உங்களுக்கு தொந்தரவுகள் இல்லையே. உங்களுக்கு எல்லா தொந்தரவும் வர வேண்டும் என்றால் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் பாபத்துவமாக இருக்க வேண்டும். நீங்கள் கேட்க தேவையில்லை, தானாக வீடு தேடி எல்லா தொந்தரவும் வரும். 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுபத்துவமாக இருக்கிற போது அனைத்து தொல்லைகளில் இருந்தும் நீங்கள் விடுபட முடியும். உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதோ இல்லையோ, தொல்லைகள் இல்லை. கார்த்திகை மாதத்துல கடகராசிக்காரர்கள் அக்கடாண்டு நிம்மதியாக உறங்கலாம். 12ஆம் இடத்துல குருவே போய் அமர்ந்திருக்கிறார். என்ன கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடுங்கப்பா, நித்திர கொள்ள விடுங்கப்பா. ஒரு மனிதனுக்கு நிம்மதியான உறக்கம் தானே, நல்லபடியாக உறங்க முடியும். சரியாக நீங்களை புரிந்து கொள்ளலாம். அதாவது 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது படைத்தவன் பார்த்து கொள்ளட்டும். அதாவது இந்த அழகான ஒரு சினிமா பாடல் இருக்கிறது. போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழசை எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்தோம் என்று எண்ணிக்கொள்ளடா.
பயணம் அங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீரோட சும்மா இல்லடா. அதாவது படைத்தவன் மேல உங்களுக்கு பரிபூரணமான பக்தி இருக்கிற போது, அந்த ஒரு சரணாகதி நிலையில் நீங்கள் வாழ்கிற போது நீங்கள் சும்மா இருக்கலாம். தாய்மான சுவாமிகளுக்கு அவருடைய குருநாதர் இதைத்தான் சொன்னார், சும்மா இரு. சும்மா இருந்தால் வேலைக்கு போகாம மனைவி பிள்ளைகளை பட்டினி போடுறது இல்லை. சும்மா இருக்கிறதுன்னா அதோட தாற்பயமே வேற. அனைத்து நிலைகளிலும் சும்மா இருப்பது, மனதுல சும்மா இருக்கிறது, ஒரு எண்ணம் கூட இல்லை. உடல்ல சும்மா இருக்கிறது, கழிவு அகற்றவும் இல்லை, உணவு உட்கொள்ளவும் இல்லை. சும்மா இருக்கிறது என்ற வார்த்தையை நீங்கள் சரியாக புரிந்து விட்டால் ஞானம் அடைந்து விட முடியுமே. உண்மையில சொல்றேன், இந்த கார்த்திகை மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இறை அருளுக்கு பஞ்சமே இல்லை. ஆண்டவனே கூட இருக்கிறான், எதற்கு கவலைப்படுகிறீர்கள்? 6ஆம் இடம் 8ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்கிற போது கடனாலோ நோயாலோ எதிர்ப்பாலோ நீங்கள் தொந்தரவுகளை சந்திக்க போவதில்லை என்பதை உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதே நேரத்தில் 11ஆம் இடத்துக்கு சுக்கிரனுடைய பார்வை கிடைக்க போகுது. உங்களுடைய லாபங்களும் வெற்றிகளும் உறுதி செய்யப்படுகிறது. கடன் நோய் எதிர்ப்புகள் அப்படியே விலகுகிறது. இறைவனுடைய கருணை செயல்படுகிறது. சுப செலவுகள் இருக்கிறது. அதாவது கார்த்திகை மாதத்துல கடகராசிக்காரர்கள் ஏதாவது சுப செலவுகள் செய்யலாம். அதாவது ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம், சுப கடன்கள் வாங்கி, ஹவுசிங் லோன், வாகன கடன் இதெல்லாம் வாங்கி ஒரு வாகனம் வாங்கலாம், ஒரு வீடு வாசல் கட்டலாம், ஒரு நிலம் வாங்கலாம். அதே நேரத்தில் அநாத குழந்தைகளுக்கு உங்களாலான முடிந்த உதவிகளை செய்யலாம். தாய் தந்தை இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு உங்களாலான எல்லா நன்மைகளையும் செய்யலாம். 12ஆம் இடத்துல குரு அமர்ந்து நல்லபடியாக சுபத்துவமாக 12ஆம் இடம் இருக்கிற போது சுப விரயங்கள் இருக்கிறது, பயணங்களால நன்மைகள் இருக்கிறது, இறக்குமதி ஏற்றுமதி வெளிநாட்டோடு நீங்கள் தொடர்பில் இருந்தால் எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. அதாவது 8ஆம் இடம் 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே வேலை கிடைப்பது, அங்கேயே உத்தியோகம் கிடைப்பது, அங்கேயே அந்த நாட்டினுடைய குடியுரிமை கிடைப்பது எல்லாமே இயல்பாக காத்திருக்கிறது. அதாவது வெளிநாடு செல்ல வேண்டும், வெளி மாநிலம் செல்ல வேண்டும், வெளி தேசம் செல்ல வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் வரும். வேலை விடயமாக, தொழில் விடயமாக, கல்வி விடயமாக வெளிநாடு சென்று வர முடியும். ஒரு டூராக கூட போயிட்டு வரலாம். அதாவது 12ஆம் இடத்துல நல்ல சுபத்துவம் குருவின் இருப்பால ஏற்பட்டிருக்கிற போது, மங்கள யோகத்துல நல்லபடியாக செவ்வாய் பார்க்கிறார், நல்லபடியாக மங்கள யோகத்துல 12ஆம் இடம் சுபத்துவமா இருக்கிற போது பயணங்களால நன்மைகள் இருக்கும். நீங்கள் எந்த நோக்கமும் இல்லாமல் ஒரு ட்ரிப், நிம்மதியாக ஒரு உல்லாச பயணம் என்று சொல்வார்கள், ஒரு மன நிறைவுக்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக, ஒரு ஓய்வுக்காக நல்லபடியாக ஒரு பயணம் செய்துவிட்டு வந்தால் அற்புதமாக இருக்குமே. 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போதுதான் நீங்கள் பிக்னிக் போக வேண்டும். அந்த அனுபவமே வேற லெவல்ல இருக்கு. சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல 8ஆம் இடம் 6ஆம் இடம் 12ஆம் இடம் இந்த மறைவு பாவங்கள் சுபத்துவமாக இருக்கிற போது கடன் இல்லை, நோய் இல்லை, எதிரி இல்லை. அஷ்டம சனியால் ஏற்பட்ட அத்தனை தீங்குகளும் அப்படியே தவிடு பொடியாகிறது. உங்களுடைய 2ஆம் அதிபதி சூரிய பகவான் இதுவரைக்குமே நீச்ச நிலையில் இருந்தார். இப்போது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு உச்சத்தை நோக்கி மெல்ல அப்படியே நகர ஆரம்பிக்கிறார். உண்மையில சொல்றேன், பைனான்சியலா இருந்த அப்படியே இருந்த நெருடல்கள், பொருளாதார பற்றாக்குறைகள் படிப்படியாக அவர்த்தியை நிவர்த்தி பெற்றுக் கொண்டு வரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றமாக போகலாம், நல்லபடியாக ஒற்றுமையாக இருக்கலாம், குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 2ஆம் அதிபதி நீச்ச நிலையிலிருந்து விடுபடுகிற போது வருமானம் இருக்கும். குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. புதிய புதிய கடன்களை வாங்க முடியும். பழைய நோய்களிலிருந்து, நாட்பட்ட நோய்களால் நீங்க ஏதாவது அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தால் அவற்றிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்காக நல்ல மருத்துவம், நல்ல மருத்துவர்கள் அறிமுகமாகி நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். 4ஆம் இடம் வளர்த்திருக்கிறது, புதன் வளர்த்திருக்கிறார், 5ஆம் இடம் வளர்த்திருக்கிறது, 6ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது, 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது, 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. 9ஆம் இடத்துல குருநாதருடைய வீட்டில் தான் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அஷ்டம சனி விலகி விட்டது. 2ஆம் அதிபதி நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு விட்டார். உண்மையில சொல்றேன், கடகராசிக்காரர்கள் தேவையில்லாத குழப்பங்களை மனதுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டாம். இயல்பாக இருங்கள், இயல்பாக இருங்கள். அதே நேரத்துல நீங்கள் அவசர முடிவுகள், கோபத்துல முடிவுகள் எடுக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் அங்கே அமர்ந்திருந்தாலும் குருவினுடைய பார்வை வாங்க இருக்கிறார். எதுவுமே கைமறி போகாது. கோபத்தால, அவசரத்தால, பிடிவாதத்தால எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. வாழ்க்கையில யாருமே நமக்கு தீங்கு செய்ய முடியாதுங்க. இதை சரியா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கோபமும், உங்களுடைய அவசரமும், உங்களுடைய பிடிவாதமும் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு தீங்கு செய்யும். மற்றவர்களை குறை கூறுவதை நிறுத்திவிட்டு கோபப்படாம நிதானமா சமயோகித புத்தியோடு, சகிப்புத்தன்மையோடு, திறமையாக, புத்தி கூர்மையோடு, தெளிவாக, சமநிலையாக நீங்கள் செயல்பட்டால் வெற்றி வாகை இயல்பாக உங்கள் வாழ்வில் இருக்குமே. அதாவது என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், என்னுடைய தூரத்துறவு. அவர் அடிக்கடி சொல்வார், சிந்தித்து செயல்பட வேண்டும்,
எதிர்காலம் நன்றாக இருக்கும், வாழ்க்கை நன்றாக இருக்கும், சிந்தித்து செயல்படுங்கள், வாழ்க்கை நமதாகும் என்று அடிக்கடி சொல்லுவார். நான் அதை காமெடியாக எடுத்தது உண்டு சிறு வயதுல. இப்போது அந்த வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தம் புரிகிறது. உண்மையில சொல்றேன், கடகராசிக்காரர்களுக்கு நல்ல கோச்சாரம் இருக்கிறது. உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய 6, 8ஆம் பாவகங்கள் இயல்பாக நசிந்து போய் இருக்கிற போது, சுபத்துவமாக இருக்கிற போது, கடனாலோ நோயாலோ எதிரியாலோ ஒரு தொந்தரவும் வரப்போவதில்லை. நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரப்போகிறது. தனாதிபதி நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு விட்டார். 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. தேவைப்பட்டால் சுப கடன்கள் வாங்க முடியும், வெளிநாடு செல்ல முடியும். அதாவது எல்லா நன்மைகளும் வரிந்து கட்டிக்கொண்டு உங்களுக்காக காத்திருக்கிறது. அஷ்டம சனியில ஏற்பட்ட அத்தனை தொந்தரவுகளிலிருந்தும் இயல்பாக அப்படியே வெளி வருவீர்கள். நாளுக்கு நாள் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கிறதை கண்கூடாக பார்க்க முடியும். கார்த்திகை மாதம் கடகராசிக்காரர்கள் கவலைகளை விட்டுவிட்டு ஆரோக்கியமாக சிந்தித்து நீங்கள் செயல்பட்டால் கார்த்திகை மாதம் உங்களுடைய மாதம். செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் நல்லபடியாக மங்கள யோகத்தில் இருக்கிறார். நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. செவ்வாயினுடைய துறை என்று சொல்கிற போது மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டடம், நெருப்பு, தீயணைப்பு துறை, விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவர்கள், கல் மண் விற்பனை செய்பவர்கள், செங்கல் சூளை நடத்துபவர்கள், அதே நேரத்தில் இந்த செவ்வாயினுடைய துறை என்று சொல்கிற போது யூனிஃபார்ம் சர்வீஸ் செய்யக்கூடிய அத்தனை பேருமே செவ்வாய் தான். பில்டிங் கான்ட்ராக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ், ரியல் எஸ்டேட், இவர்கள் அனைவருக்குமே கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள் அனைவருக்கும் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் காத்திருக்கிறது. சுக்கிர பகவான் நல்லபடியாக இருக்கிற போது இயல்பான நன்மைகள் என்று சொல்கிற போது ரெஸ்டாரண்ட், டெக்ஸ்டைல்ஸ், வண்டி வாகனங்கள் எடுத்து டிராவல்ஸ் நடத்துவது, இந்த அமைப்புகள் எல்லாம், சாப்பாட்டு கடை வைத்திருப்பவர்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடைகள், துணிக்கடை வைத்திருப்பவர்கள், வண்டி வாகனம் எடுத்து டிராவல்ஸ் நடத்துபவர்கள் அனைவருக்குமே கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் காத்திருக்கிறது. கடகராசிக்காரர்கள் தேவையில்லாமல் மனக்குழப்பத்திற்குள் போகாமல், அவசரப்படாமல், கோபப்படாமல் நிதானமாக இருந்து விட்டால் கார்த்திகை மாதம் உங்களுடைய மாதம். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.